ஹாய், கிரவுண்ட்நட் சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? கொஞ்சம் கை அளவுக்கு கிரவுண்ட்நட் எடுத்துக்கோங்க. நல்லா சூட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது ஒரு வயசுலேருந்து 3 வயசு குழந்தைங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் பொட்டுக்கடலை, மிளகு, அப்புறம் சீரகம், வறுத்த கடலையும் போட்டுட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கோங்க. இதோ இப்படி தான். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு தோசை, இட்லி கூட கொடுத்திங்கன்னா குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டு நல்லா டைல்யூட் பண்ணிக்கோங்க. இது வீட்டில் அரைச்ச மாவு. இதுக்குள்ள ரெசிபி அப்புறமேட்டு சொல்கிறேன். தவாவை சூடு பண்ணிவிட்டு இப்படி குட்டி குட்டியான ஊத்தாப்பம் போட்டுக்கோங்க. இப்படி பபிள்ஸ் வருது இல்லையா, அது வந்தோடனே ஃப்ளிப் பண்ணுங்கள். இப்படி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும். அண்ட் தென் இது ஆனதுக்கப்புறம் நல்லா சூடாக பிளேட்டில் போட்டு கிரவுண்ட்நட் சட்னி ஊற்றி சூடாக சர்வ் பண்ணுங்கள். பேபிக்கும் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். என் குட்டி பொண்ணும் வந்துட்டா. பாய்.